हरे कृष्णा। हरि बोल महाराज, दंडवत प्रणाम। हरे हरिबोल कृष्णा। महाराज। हरि बोल महाराज, दंडवत धन्यवाद प्रणाम प्रणाम। महाराज। हरे कृष्णा। இந்த பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த தகவல்கள் எல்லா இடங்களுக்கும் பரவணும், அதுக்கு ஒரு முறையான அமைப்பு வேணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அன்பு சிவம்னு சைவர்கள் சொல்லுவாங்க, அன்புதான் இறைவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதே அன்பை இறைவனை நோக்கி காட்டணும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம். மற்றதுகள்ல அப்படி கிடையாது. எல்லாம் வியாபாரி மாதிரி. எனக்கு அதை செய், உனக்கு நான் எதை செய்யறேன், இதுதான் சாமிகிட்ட வேண்டுவாங்க. எனக்கு ஒரு சொத்து முடிய வேண்டியிருக்கு, அது முடிஞ்சா நாங்க கோயிலுக்கு இவ்வளவு செய்யலான்னு இருக்கோம். இந்த மாதிரி வியாபார ரீதியில தான் கடவுள்கிட்ட எல்லாரும் இருப்பாங்க. பிரபுபாதா அவருடைய இது என்னன்னா, நீர் அரவணைச்சாலும் சரி, கிருஷ்ணர் வந்து நம்ம அரவணைச்சாலும் சரி, அரவணைக்காட்டியும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்களே எட்டி நின்னாலும் சரி, கண்டுக்கிட்டாலும் சரி, கண்டுக்கிட்டாட்டியும் சரி, நான் உங்க அடிமை, உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச சேவைகளை நான் செய்துக்கிட்டே இருப்பேன், அன்போட செய்வேன். இந்த மாதிரி அன்பே உருவான இறைவனை அதே அன்பாலேயே அவர் அடையிறது, நாம அவருக்கு காட்டுறார். இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க அவர் ஆசைப்பட்டார். ஆனா அன்புக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுறார். அவருக்கு வந்து வேற செல்வத்திலேயோ ஆற்றல்லையோ ஆடம்பரத்திலேயோ இதுலெல்லாம் அவருக்கு பசி கிடையாது. அன்பு பசியாளர் சார். வந்து எல்லாரும் என்கிட்ட அன்பா நடந்துக்கணும். எப்படி பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட அன்பா நடந்துக்க பெற்றோர் ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி பெற்றோரும் விரும்புறாரு. ஆனா ஜீவன் தான் ஏதாவது ஒரு காரணம், ஒரு நம்பி காட்டு வச்சு சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்லணும். திடீர்னு வெள்ளையும் சொல்லியமா கோயில்ல வந்து நிற்பான். என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 60வது கல்யாண நாள் அப்படிமா, 45வது பிறந்த நாள்மா, இப்ப 45 வருஷமா கோயில் பக்கமே வரலன்னு. இப்படி அல்ப காரணங்களுக்காக தான் உலகம் கூட சாமி கும்பிடுது. ஆனா அன்பை காட்டுவோம் அப்படிங்கிறது கண்ணனே செலக்ட் பண்ணணும். இந்த ஆத்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஆத்மாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு கண்ணன் இயங்கும் போது ராதா மூலமா ஒரு குரு அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறார். அந்த ஆத்மா கிருஷ்ணருக்கு தொண்டு வந்து போனபைடா இருக்கும். அதாவது பஜார்லயும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு புக் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் படிச்சு ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நல்லா லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு துணைவேந்தர் அவங்க கிடப்பான், நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி உலகத்திலேயே நிறைய அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ இறைவன் அன்பானவர் அப்படின்னா இந்த அன்பாலேயே அவருக்கு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய மார்க். மற்றதெல்லாம் அன்புக்கு சம்பந்தம் இல்லாத மார்க். அதெல்லாம் தண்ணி தெளிச்ச கோழி மாதிரி எப்படி செட் ஆனாங்களோ அப்படி இருப்பாங்க. இது மாத்துறது கஷ்டம். இப்ப இருக்கிற பண்டரிநாதர் கூட முதல்ல ஆதிபத்திரி வேற ஒரு இடத்துல, ஆதிபண்டரி வேற இடத்துலதான் இருந்தார். ஏகாதசிக்கு அங்க ரொம்ப கூட்டம் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டோம். விட்டலநாதன் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ருக்மிணியோட கிருஷ்ணர் இருக்கிறார். கூர்மதாஸ்ன்னு ஒருத்தர், அவர் பிறவிலே கைகால் கிடையாது. அவருக்கு சத்சங்கத்துல ஒரு தடவை கேட்டார், ஏகாதசிக்கு பண்டரிநாதனை பார்த்தாச்சுன்னா நிறைய கருணை கிடைக்கும் அப்படின்னு கிளாஸ்ல யாரோ சொல்ல, இவருக்கு ஊர்ந்து ஊர்ந்துதான் போகணும், கையும் கிடையாது காலும் கிடையாது. பாம்பு மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே நடக்கணும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு படுத்தே போனா ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் போகலாம். ஆனா அங்க என்னன்னா 14 கிலோமீட்டர் இன்னும் தூரம் இருக்கு. ஏகாதசி நாளைக்கு வரப்போகுது. எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டார், இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கு, என்ன செய்யன்னு அவரு தவிக்கும் போது ஏகாதசிக்காக எல்லாம் நடந்து அவர் கூட்டம் கூட்டமா போறவங்க கிட்ட ஒரு ஓலையில எழுதி கொடுத்தார்.
உங்களுடைய தாசன் வர முடியாம இப்படி ஒரு இடத்துல கிடையா கிடக்குறேன், எனக்கு எப்படியாவது அருள் பாலிங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த கூட்டத்துல ஒரு ஆள் கையில கொடுத்து இதை வந்து கிருஷ்ணர் பாதத்துல வச்சிருக்காரு. அவனும் சாமி கும்பிட்டுட்டு பாதத்துல வச்சுட்டான். வச்ச உடனே கிருஷ்ணர் அங்க இருந்து ருக்மிணிட்ட ஒரு பக்தன் எனக்காக தவிக்கிறான், எழுதி கொடுத்துருக்கிறான், நான் அங்க போறேன், உனக்கு விருப்பம் இருந்தா வா அப்படின்னு. ஏன்னா பக்தர்கள்ட்ட லட்சுமி அவ்வளவா நடமாடாது, அதனால அப்படி வாங்கி விட்டார். உனக்கு விருப்பம் இருந்தா வா, நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், இது என்ன வார்த்தை. 2 பேரும் பேருக்கு அங்க பொம்மையா நின்னாங்க. 2 பேரும் இந்த கூர்மதாசை பாக்குறதுக்கு அங்க வந்துட்டாங்க. இங்க வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுக்க எத்தனையோ தாமதமா வந்த கோஷ்டிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. எல்லாரும் அங்க பஜனை பாடினாங்க. அந்த இடம் தான் இப்ப இருக்கிற பண்டரிபுரம். இந்த பக்தனுக்காக ஸ்தலத்தையே மாத்திட்டார், புனித ஸ்தலத்தை அங்க இருந்து இங்க மாத்திட்டார். இதெல்லாம் வந்து அன்பாலதான் இது சாத்தியம். கடவுள் காட்டுற அன்பு நம்ம கற்பனை பண்ண முடியாதது. நாம காட்டுற அன்பு ரொம்ப கள்ளத்தனமானது. சிலர் சுயநலம் தான் போறான். சிரிக்கிறது கூட உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, பேசுறது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, செய்யறது பூரா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. கள்ளத்தனத்துக்கு அளவே கிடையாது. உலகத்துல இருக்கிற பொறாமை கள்ளத்தனம் அத்தனையும் திரட்டி எந்த ஜீவராசிக்கு போடலாம்னு பார்த்தா மனுஷனுக்கு தான் அது போடணும். ஏன்னா பாம்புக்கு வாயில மட்டும்தான் வசதி, மற்ற எங்கடா நீங்க தொட்டாலும் சரி ஒண்ணும் செய்யாது. ஆனா மனுஷனை பார்வைப்பட்டாலே சட்டி தீஞ்சிருது, பால் தீஞ்சு போயிடுது, அரிசியெல்லாம் அடியில பிடிக்குது. அவ்வளவு விஷம் நமக்கு இருக்கு. ஆனா இதயம் வந்து அன்புக்காக மட்டும்தான் கிருஷ்ணர் கொடுத்தார், அன்பு பரிவர்த்தனைக்காக. ஆனா அன்புக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லாத மாதிரி இன்னைக்கு இருக்கிற கல்வி, இன்னைக்கு இருக்கிற உலகின் போக்கு எல்லாமே அப்படி மாறி இருக்கு. இதெல்லாம் பார்த்து வேதனைப்பட்ட சில பக்தி வினோத் தாகூர் அன்பை மையமா கொண்டு ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தணும். நம்ம கபடிய சம்பிரதாயத்துல அது சாத்தியம். மற்ற இடத்துல எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இருக்காங்க. கர்மப்பட்டர்கள் நிறைய வேதம் ஓதுவான், நிறைய வேள்வி பண்ணுவான், அதை செய்வான், இதை செய்வான், எல்லாம் செய்வான். ஆனா பக்தி பண்ணணும்னா கஷ்டமா இருக்கு. காப்பியை விட மாட்டான், டீயை விட மாட்டான், அதுக்கே பைத்தியமா இருக்கும். கிருஷ்ணருக்காக ஒரு அல்ப காப்பியை விட முடியலன்னா, வெத்தலை பாக்கே விட முடியலன்னா அவன் எப்படி உலக ஆசைகளை விடுவான்? இது ஆசையே கிடையாது, காப்பிக்கு ஆசை கிடையாது, ஒரு அல்ப வஸ்து. அதையே விட முடியலன்னா அவன் எப்படி வந்து நீ அப்படி இரு, காலையில குழினா எப்படி குளிப்பான்? அவனுக்கு 1000 காரணம் தான் சொல்லுவான். இப்படி உலகம் வந்து இப்படி போயிட்டு. அப்போ பக்தி வினோத் தாகூர் வந்து இதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும், நீதான் அதுக்கு லாயக்குன்னு சொல்லி சில புரோபாதாவை நியமித்தார். எப்பவுமே குரு வந்து நியமிக்கப்பட்டவரா இருக்கணும், வேற ஒரு பெரிய ஆச்சாரியரால ஒரு சம்பிரதாய குருவால நியமிக்கப்பட்டவரா இருக்கும். தான் தோன்றி குருக்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சொசைட்டில அதனால பிரச்சனை வரும். அது இப்ப வெளியே தெரியாது. நமக்கு இருக்கிற பக்தி, அந்த சம நோக்கு, ஆன்மீக பார்வையில அவங்களும் ஒரு நல்ல பொருள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பின்னாடி சுத்திட்டு. ஆனா சொசைட்டில அது எப்போ பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால பக்தி வினோத் தாகூர் பிரபுபாதம் மூலமா இந்த கபடிய பாரம்பரியத்தை ஸ்தாபிக்கிறாங்க. 1918 அந்த வாக்குல அவங்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு உலகம் பூரா கிருஷ்ணனை கொண்டாடுங்க, கிருஷ்ணரை பாடுங்க, நல்லா பஜன் பண்ணுங்க, நல்லா பஜன் போஜன் நல்லா சாப்பிடுங்க. அவருக்கு படைச்சு 54 தடவை கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அவருக்கு படைச்சதா இருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு படைச்சாதான் அது உணவு. படைக்காட்டி அது வந்து குப்பைக்கு சமம். அது வந்து பண்ணி என்ன சாப்பிடுதோ அதுதான். படைச்சு சாப்பிடுங்க. இப்ப எல்லாமே வந்து முறையா கொண்டு வந்தார். விஷயம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा महाराज। हरि हरिबोल महाराज, ठीक है। धन्यवाद प्रणाम।